வணக்கம். 3 செய்திகளுக்காக வசந்தி. இன்றைய முதன்மை செய்திகள். நீண்ட இழுபறிக்கு பின்னர் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை மறுதினம் வெளியாகிறது. மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர் பரபரப்பு. குப்பம் தந்தை மகன் கொலை வழக்கில் தலைமறைவான குற்றவாளிகள் 7 பேர் கைது. மேலும் 5 பேரை கைது செய்ய தனிப்படை வேட்டை. உயர்த்தப்பட்ட முதியோர் பென்ஷன் தொகையை ஜூன் மாதம் வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. முதல்வர் ரங்கசாமியின் அதிரடி நடவடிக்கை ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். SSLC பொதுத் தேர்வு முடிவுகள் வருகிற 27ஆம் தேதி வெளியிடப்படும் என தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதால் மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர் பரபரப்படைந்துள்ளனர். புதுவை கல்வி மாவட்டத்தில் SSLC பொதுத் தேர்வு மார்ச் 28ஆம் தேதியான திங்கட்கிழமை துவங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி வரை 34 தேர்வு மையங்களில் நடைபெற்றது. இதில் 180 பள்ளிகளைச் சேர்ந்த 12,602 மாணவ மாணவிகளும் 1,711 தனி தேர்வுகளும் பங்கேற்றனர். இதற்கான 800 மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டு முறைகேடுகளை தடுக்க முதன்மை கல்வி அதிகாரி மேற்பார்வையில் 7 பறக்கும் படை 42 உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்பட்டது. இதேபோன்று காரைக்கால் மாவட்டத்தில் 47 பள்ளிகளைச் சேர்ந்த 2,938 மாணவ மாணவியர் தேர்வு எழுதினர். இதற்கான 182 மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் முறைகேடுகளை தடுக்க முதன்மை கல்வி அதிகாரி மேற்பார்வையில் 2 பறக்கும் படை 8 உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்பட்டிருந்தது. இதேபோன்ற சூழ்நிலையில் தமிழகத்தில் புதிய ஆட்சி மாற்றம் காரணமாக 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்ற இழுபறி நீடித்து வந்தது. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வருகிற 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு வெளியாகும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இதனால் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் பரபரப்படைந்துள்ளனர். புதுவை கருவடிக்குப்பத்தில் தந்தை மகன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 7 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள தாடி கணேசன் உட்பட 5 பேரை தேடி வருகின்றனர். புதுவை லாஸ்பேட்டை சாமிப்பிள்ளை தோட்டத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி மற்றும் அவரது மகன் பிரகாஷ் ஆகியோர் தனித்தனியாக வசித்து வந்தனர். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு தனது வீட்டில் பிரகாஷ் டிவி பார்த்து கொண்டிருந்த போது இரு பைக்கில் வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை அரிவாளால் சரமாரியாக வெட்டியது. அப்போது மகனின் அலறல் சத்தம் கேட்டு பக்கத்து அறையில் இருந்து ஓடி வந்த தந்தை சத்தியமூர்த்தியையும் மர்ம கும்பல் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடியது. பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிய தந்தை மகனை அக்கம் பக்கத்தினர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதிலும் இருவரும் மரணமடைந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்ட விசாரணையில் முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த தாடி கணேசனை முன்விரோதம் காரணமாக கொலை செய்ய சத்தியமூர்த்தியும் அவரது மகனும் திட்டம் தீட்டியதால் இந்த கொலைகள் நடந்திருப்பது தெரிய வந்தது. இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்ட தனிப்படையினர் அனுமந்தையில் தலைமறைவாக இருந்த கருணா, பப்பி, பிரபாகரன், மணிகண்டன், வேலு, ஞானஒளி, கார்த்திகேயன் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் குவாலிஸ் கார் போன்றவையும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள தாடி கணேசன் உட்பட 5 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை மாநிலத்தில் அடுத்த மாதம் முதல் உயர்த்தப்பட்ட முதியோர் பென்ஷனை வழங்க முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். புதுவை முதல்வராக பதவியேற்ற ரங்கசாமி காமராஜர் கல்வி திட்டத்தின்படி நிலுவையில் உள்ள தொகையை வழங்கவும் முதியோர் பென்ஷன் தொகை 750 ரூபாயில் இருந்து 1000 ரூபாயாக உயர்த்துவதற்கான கோப்பில் கையெழுத்திட்டார். இதன்படி உயர்த்தப்பட்ட முதியோர் பென்ஷன் தொகையை ஜூன் மாதத்தில் இருந்து வழங்கும்படி அதிகாரிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். இதனால் உயர்த்தப்பட்ட தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர்.
இதேபோன்று சென்டாக் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்போது மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்குரிய நிலுவைத் கட்டண தொகையை வழங்கவும் நடவடிக்கை ஏற்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 15 கிலோ அரிசி, சிகப்பு அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ அரிசி வழங்குவதற்கான நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தலின் போது கிருமாம்பாக்கத்தில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக இருதரப்பினருடன் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். புதுவை ஏம்பலம் தொகுதியில் தேர்தலின் போது காங்கிரஸ் மற்றும் என்ஆர் காங்கிரசாரிடையே மோதல் உருவானது. அப்போது என்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 20 பேரின் வீடுகளை அடித்து நொறுக்கினர். இச்சம்பவம் தொடர்பாக இருதரப்பினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுபோன்ற சூழலில் கிருமாம்பாக்கத்தில் இருதரப்பினரிடையே சமாதானத்தை ஏற்படுத்தும் வகையில் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி சந்திரன் தலைமையில் கூட்டம் புதன்கிழமை நடத்தப்பட்டது. இதில் இருதரப்பினரும் பங்கேற்றனர். அப்போது தேர்தல் கலவரம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் இருதரப்பினரும் அமைதி காக்க வேண்டும் என்றும் பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது என்று போலீஸ் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது. எலெக்ஷன் சந்தர்ப்பத்தில் எலெக்ஷன் சமயத்தில் 2 வேட்பாளருக்கு சம்பந்தமாக 2 குரூப் வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஒரு 2 இன்சிடென்ட் நடந்துச்சு 13ஆம் தேதி 14ஆம் தேதி. அதனால அவங்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்துச்சு. ஒருத்தர் மேலே ஒருத்தர் மாதிரி எங்களை இது பண்ணிட்டாங்க, எங்களை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற இதெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் அதுக்குண்டான கேஸ் எல்லாம் போட்டுருக்கோம், அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கோம். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் கூப்பிட்டுருந்தோம். இந்த மீட்டிங் முன்னால் அவங்களோட பேசணும். 2 தரப்பை கூப்பிட்டு அவங்க 2 சமாதானமாக பேசி இதனால என்னென்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சமாதானம் பீஸ் கமிட்டி மீட்டிங் கூப்பிட்டோம். அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதில் 2 பக்கத்திலும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் இனிமேல் எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டோம் அப்படி சொல்லி உறுதி அளிச்சுட்டு போயிருக்காங்க எங்ககிட்ட. அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அவங்க நேராக எங்ககிட்ட அணுகணும் அப்படிங்கிறத தெளிவாக அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். அவங்க வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனையை இன்னொரு ஒரு பிரச்சனை ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா கூட அது அவங்களே ரியாக்ட் பண்ணாமல் அதை நேராக காவல்துறைக்கு எடுத்துருவாங்க. அதில் நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். அதனால நிச்சயமா அவங்க வந்து அமைதி காப்பாங்க அப்படின்னு நான் பூர்வமா நம்புறோம். புதுவை காரைக்காலில் +2 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அந்தந்த பள்ளிகளில் மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற +2 பொதுத் தேர்வில் புதுவை மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த 11,428 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதியதில் 9,547 பேர் தேர்ச்சி பெற்றனர். புதுவை பகுதியில் மட்டும் தேர்வு எழுதிய 9,667 பேரில் 8,115 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றதுடன் தனியார் பள்ளிகளில் மாநில அளவில் குளூனி பள்ளி மாணவி கவிதா முதல் இடத்தையும், செயின்ட் பேட்ரிக் பள்ளி மாணவி நிர்ஃபே கார்க் 2ஆம் இடத்தையும், அமலர்போ பள்ளி மாணவி லட்சுமி பிரியா 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். அரசு பள்ளிகள் அளவில் மாநில அளவில் வஉசி பள்ளி மாணவர் உதயசந்தர் முதல் இடத்தையும், ஏம்பலம் மறைமலை அடிகள் பள்ளி மாணவர் சதீஷ்குமார் 2ஆம் இடத்தையும், முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி பள்ளி மாணவி நித்யா 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். +2 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கும் பணி புதன்கிழமை துவங்கியது. இதனையொட்டி சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் மாணவ மாணவிகள் தங்கள் மதிப்பெண் பட்டியலை பெற்றுச் சென்றனர். அமைச்சரவையை 27ஆம் தேதி விஸ்தரிக்க முதல்வர் திட்டம். சந்திரகாசு, ராஜவேலு, சபாபதி ஆகியோர் அமைச்சராக பதவியேற்க நடவடிக்கை தீவிரம். சென்டாக் விண்ணப்பங்கள் இன்று விநியோகம். தொழில் கல்வியில் சேர மாணவ மாணவிகளை விட மெட்ரோ கூடுதல் ஆர்வம். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வெகேஷன் முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா? தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நாங்க ரெடி. நீங்க ரெடியா?
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வெக்கேஷன் முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா? தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸ் இன் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghawa Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. VIP Superlight Flex with Flexicotec, the new revolution in the luggage industry. Flexicotec makes Superlight Flex lightweight yet unbreakable. International testing house SGS has certified it to be made of non-break material. Superlight Flex through our very own unbreakable tests. VIP Superlight Flex with Flexicotec, the new revolution in the luggage industry. VIP exclusive showroom 145 Mission Street. Phone 222791. செய்திகள் தொடர்கின்றன.
புதுவையில் நடைபெற்ற விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை லட்சுமி விஷ்ணு சகஸ்ரநாம மண்டலியின் சார்பில் உலக அமைதி, உலக மக்களின் நன்மைக்காக 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ஆவர்த்தியாக விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் ஜெயராம் திருமண நிலையத்தில் புதன்கிழமை நடைபெற்றது. இதனையொட்டி நேரு வீதியில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் தொடர்பு மையத்தில் சுப்பிரபாதம் சேவித்தல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதன் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் சுவாமிகள் பக்தர்கள் புடைசூழ ஜெயராம் திருமண நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். இதன் பின்னர் அங்கு நடைபெற்ற பாராயண நிகழ்ச்சிக்கு மண்டலியின் தலைவர் ராஜராமன் தலைமை தாங்க பாராயணம் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கோரிமேட்டில் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் வாலிபரை அடித்து கொன்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை கோரிமேட் சிமெண்ட் சாலை தெருவைச் சேர்ந்த குப்புசாமி தனது மகன்களுடன் வீட்டில் பெயிண்ட் அடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அவர்களுக்கு உதவியாக வடக்கு பாரதிபுரத்தைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவரும் பணியில் ஈடுபட்டிருந்தார். செவ்வாய்க்கிழமை பிற்பகல் பெயிண்ட் அடிக்கும் வேலையை முடித்த பின்னர் அனைவரும் மது அருந்தி உள்ளனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் பார்த்திபனை குப்புசாமி மற்றும் அவரது மகன்கள் தாக்கியதால் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் மரணமடைந்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள கோரிமேடு போலீசார் தலைமறைவாக உள்ள தந்தை மகன்களை தேடி வருகின்றனர். புதுவை முதல்வர் ரங்கசாமி தனது அமைச்சரவையை மே 27 விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதால் கட்சியினர் உற்சாகமடைந்துள்ளனர். புதுவையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 15 இடங்களில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து சுயேட்சை எம்எல்ஏ விஎம்சி சிவக்குமார் ஆதரவுடன் ரங்கசாமி கூட்டணி கட்சியான அதிமுக ஆதரவில்லாமல் தனித்து ஆட்சி அமைத்தார். இதனால் ஆவேசமடைந்த தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா தேர்தலுக்கு பின்னர் முதல்வர் ரங்கசாமி கூட்டணி தர்மத்தை மீறி துரோகம் இழைத்துள்ளதால் அதிமுக பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அறிவித்தார். அதிமுகவின் இதுபோன்ற அறிவிப்பினால் புதிய அமைச்சர்களை நியமனம் செய்வதில் தொடர் இழுபறி நீடிக்கிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் இந்திரா நகர் தொகுதிக்கான எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த முதல்வர் ரங்கசாமி தனது அமைச்சரவையை மே 27 விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளார். இதன்படி முதல் கட்டமாக புதிய அமைச்சர்களாக சந்திரகாசு, சபாபதி, ராஜவேலு ஆகியோர் பதவி ஏற்பார்கள் என்று கூறப்படுகிறது. தற்காலிகமாக சபாநாயகராக செயல்படவிருக்கும் சபாபதி எம்எல்ஏக்கள் பதவி ஏற்புக்கு பின்னர் அமைச்சராக பொறுப்பேற்பார் என்பது தெரிய வந்துள்ளது. புதிய சபாநாயகராக விஎம்சி சிவக்குமார் பதவியேற்கவிருப்பதாகவும் என்ஆர் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. புதுவையில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்பிற்கான சென்டாக் விண்ணப்பங்களை இன்று விநியோகம் செய்யப்பட்டதையொட்டி அதனை வாங்குவதில் மாணவ மாணவிகள் தீவிரம் காட்டினர். புதுவை காரைக்காலில் தேர்வு எழுதிய பிளஸ் 2 பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த சில தினங்களாக முன்பாக வெளியானதை தொடர்ந்து அவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மருத்துவம் பொறியியல் படிப்பிற்கான விண்ணப்பங்கள் விநியோகம் புதுவை பொறியியல் கல்லூரி மற்றும் தலைமை தபால் நிலையத்தில் புதன்கிழமை துவங்கியது. இதனையொட்டி மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர் நீண்ட வரிசையில் நின்று விண்ணப்பங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டினர். விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அனுப்பிய பின்னர் அவை பரிசீலிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட கல்லூரிகளில் இடங்கள் ஒதுக்கப்பட உள்ளதாக சென்டாக் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுவை பஸ் நிலையம் அருகில் கஞ்சா விற்பனை செய்த வாலிபரை கைது செய்துள்ள போலீசார் அவரிடமிருந்து 10,000 ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல் செய்தனர். புதுவை பெரியார் நகர் முருகன் கோவில் தெரு 2வது குறுக்கு தெருவைச் சேர்ந்த சுகுமார் என்பவர் அப்பகுதியில் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் மற்றும் போலீசார் பெரியார் நகர் பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சுகுமார் என்பவர் அப்பகுதியில் கஞ்சா விற்பனை செய்து வந்ததை கண்டுபிடித்த போலீசார் அவரை கைது செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடமிருந்து 10,000 ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை,
இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸ் இன் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. இல்ல இல்ல, இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் கூலான ஜமாய் சம்மா. மணி எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபேன் வாங்குங்க, மிக்ஸி வாங்குங்க, குக்கர் வாங்குங்க, கிரைண்டர் வாங்குங்க. ஆனா மறக்காம உங்க வீட்டு குட்டீஸையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா இதுல எது வாங்கினாலும் 4 ஜமாய் ஐஸ்கிரீம் ஃப்ரீ. இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸோட ஜமாய் ஆஃபர். 4 ஜமாய் ஐஸ்கிரீம்களுடன் அட்சய திருதியை முன்னிட்டு வெள்ளிக்காசும் இலவசம். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மர் ஜாலி சம்மர். இல்ல இல்ல, இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் கூலான ஜமாய் சம்மர். மணி எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபேன் வாங்குங்க, மிக்ஸி வாங்குங்க, குக்கர் வாங்குங்க, கிரைண்டர் வாங்குங்க. ஆனா மறக்காம உங்க வீட்டு குட்டீஸையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா இதுல எது வாங்கினாலும் 4 ஜமாய் ஐஸ்கிரீம் ஃப்ரீ. இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸோட ஜமாய் ஆஃபர். 4 ஜமாய் ஐஸ்கிரீம்களுடன் அட்சய திருதியை முன்னிட்டு வெள்ளிக்காசும் இலவசம். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. மணியில ஃபேன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 97 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையில் இருந்து 28 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். நீண்ட இழுபறிக்கு பின்னர் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை மறுதினம் வெளியாகிறது. மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர் பரபரப்பு. குப்பம் தந்தை மகன் கொலை வழக்கில் தலைமறைவான குற்றவாளிகள் 7 பேர் கைது. மேலும் 5 பேரை கைது செய்ய தனிப்படை வேட்டை. உயர்த்தப்பட்ட முதியோர் பென்ஷன் தொகையை ஜூன் மாதம் வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. முதல்வர் ரங்கசாமியின் அதிரடி நடவடிக்கை ஆரம்பம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.